ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவகிரகம் தோஷம் நீங்கும் அதிசயமான ஒரு முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் டீட்டெயில்ஸு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் இருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டரில் திருவிடைக்களி பாலசுப்ரமணிய கோயிலை தான் பார்க்க போகிறோம். முருகன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட முக்கியமான ஓப்பனிங் க்ளோசிங் டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 இரவு 8:30 வரையும் இருக்கும் கோயில். இந்த கோயிலில் முக்கியமான வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா ராகு தோஷம் நீங்கிறது, திருமண தடை நீங்கிறது தாங்க. இந்த கோயிலோட முக்கியமான வரலாறு, அந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை இப்போ நான் சொல்கிறேன். முருகனின் திருவிளையாடல் நடைபெற்ற 6 படை வீடுகளை தவிர முருகன் காலடிப்பட்ட தலம் 2 மட்டுமே. அதில் ஒன்று முருக பெருமாள் வள்ளியே மனம் புரிந்த வள்ளிமலையும், மற்றொன்று பாவ விமோசனம் பெற்ற முருகன் தவம் இருந்த இந்த கோயில், அதாவது திருவிடைக்களி தாங்க சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. சூரபத்மனை முருகன் கொன்றார். சூரபத்மனின் மகனான ரண்யாசுரனை முருகன் பயந்து தரங்கம்பாடியில் கடலுக்குள் மீன் உருவம் எடுத்து ஒளிந்தான். சிவ பக்தனாக இருந்த அவனையும் பராசக்தியின் அருளாக முருகர் அவங்கள கொன்னுட்டாங்க. அசுரனாக இருந்தாலும் சிவபக்தனை கொன்றதால் முருகனுக்கு பாவம் உண்டானது. அந்த பாவத்தை நீக்குவதற்கு குரா மரத்தில் அடியில் தவம் இருந்தார். இதனால தான் அந்த தலத்துக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா திருக்கு ராவடி. இவரை தரிசனம் செய்வதால் பாவம் நீங்குங்க. இங்கே உள்ள முருகன் 6 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி இருப்பாருங்க. சுவாமி வலது கையில் அபயம் தரும் விதத்திலும் இடது கையில் தொடையில் வைத்தபடியும் உள்ளது. கருவறையில் ஒரு சிவலிங்கம் உட்புறத்திலும் மற்றொன்று லிங்கம் முருகனுக்கு முற்புறத்தில் இருக்குங்க. இந்த கோயிலில் இன்னொன்று சிறப்பு வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, முருகனை மனம் செய்த விரும்பிய தெய்வானை தவம் செய்த தலம் இது. இருவருக்கும் இங்கே தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சான். தெய்வான முகம் சற்று வெக்கத்தால் சாய்ந்தது போல் இருக்குங்க அந்த சிலை. இங்கே திருமண தடை நீங்கள் இவரை வெள்ளிக்கிழமை வழிபடணும். முருகன் ரண்யாசுரனை கொன்று பலி கழித்ததால் இத்தலத்துக்கு ராகு பகவான் முருகப்பெருமாளை வழிபட்டதால் ராகு தோஷம் நீங்கும். இந்த கோயிலில் நவ கிரகம் இல்லைங்க. அதனால முருகப்பெருமாளை நவநாயகனாக இருக்கிறாங்க. இந்த கோயிலை வழிபட்டால் தோஷங்கள்லாம் நீங்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த கோயில் போய் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.